வணக்கம் நேயர்களே. வணக்கம் கோகுலன். வணக்கம் திரிஷானு. உலக சாம்பியனை தீர்மானிக்கும் இறுதிப் போட்டி இன்றைய தினம் மிச்சல் சாண்டர் தலைமையிலான நியூசிலாந்து அணிக்கும் சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணிக்கும் இடையில் நடைபெற இருக்கிறது. முதல் தடவையாக 20-20 சாம்பியன் உருவாகிறாரா அல்லது மூன்றாவது முறையாக 20-20 உலக சாம்பியன் மகுடத்தை சூட போகிறார்களா? அதுதான் கேள்வி. என்ன நடக்கும் கோகுலன்? உண்மையிலேயே இந்த முதலில் நாங்கள் கூற வேண்டும், இந்த போட்டி நடைபெறக்கூடிய மைதானத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் கடந்த 2023ஆம் ஆண்டு உலகக்கிண்ண 50 ஓவர்கள் உலகக்கிண்ண இறுதிப் போட்டியிலே ஆஸ்திரேலியாவிடம் இந்தியா தோல்வி கண்டிருந்தது. ஆக அதற்கு பிறகு நடைபெற்ற 20-20 உலகக்கிண்ண இந்த தொடரிலே தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான போட்டியிலும் இந்தியா இதே மைதானத்தில் தோல்வி கண்டிருந்தது. ஆகவே இந்த மைதானத்தினுடைய வாஸ்து பிரகாரம் நடைபெறக்கூடிய இந்த விடயங்களை வைத்து பார்க்கும் பொழுது இந்திய அணிக்கு ஏதோ சற்று பிரச்சனை இருக்குமோ என்ற சந்தேகம் இருக்கத்தான் செய்கின்றது, ஒரு அச்சம் இருக்கத்தான் செய்யுது, மனசுக்குள்ள ஒரு படபடப்பு இருக்கத்தான் செய்யுது. ஆனாலும் நாங்கள் நினைக்கிறோம் மூன்றாவது தடவையாக இந்திய அணி இந்த கோப்பையை வெல்வதற்கான அனைத்து சந்தர்ப்பங்களும் அதே போன்று அதற்கு சாதகமான பல காரணிகளும் இருக்கத்தான் செய்கின்றன. ஏனென்று சொன்னால் அவர்களுடைய பக்கத்திலே சிறந்த துடுப்பாட்ட வீரர்கள் அதே போன்று சிறந்த பந்து வீச்சாளர்கள் இருக்கின்றார்கள். நியூசிலாந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சாதக பாதக தன்மைகள் எவ்வாறு இருக்கின்றன? இந்த நாக் அவுட் போட்டிகள் இருக்கு தானே, ஐசிசி நடத்தக்கூடிய நாக் அவுட் போட்டிகளில் 2000ஆம் ஆண்டு சாம்பியன்ஸ் ட்ரோபி முன்ன சொல்லுவாங்க மினி உலக கிண்ணம்னு, அது இப்போதான் சொல்றது சாம்பியன்ஸ் ட்ரோபின்னு. அந்த மினி உலக கிண்ணத்தில் 2000ஆம் ஆண்டு நடைபெற்ற போட்டி இறுதி போட்டியில் நியூசிலாந்தும் இந்தியாவும் தான் மோதின. அந்த போட்டியில் இந்தியாவை தோற்கடிச்சு நியூசிலாந்து சாம்பியன் பட்டம் வென்றது. அது ஐசிசி கிரிக்கெட் தொடர்களில் நியூசிலாந்து பெற்றுக்கொண்ட முதலாவது சாம்பியன் பட்டம். உலகக்கிண்ண 20-20 போட்டிகளை எடுத்துக்கொண்டால் இதுவரையில் நடைபெற்ற 3 போட்டிகளிலும் நியூசிலாந்து அணிதான் வெற்றி கொண்டிருக்கின்றது. இந்தியா 3 போட்டிகளிலுமே நியூசிலாந்துக்கு எதிராக நடைபெற்ற போட்டிகளிலே தோல்வி கண்டிருக்கின்றது. குறிப்பாக நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் 2007ஆம் ஆண்டு இந்திய அணி கோப்பையை ஜெயித்திருந்தாலும் நியூசிலாந்திடம் தோல்வி கண்டிருந்தது. அதே போன்று 2016ஆம் ஆண்டு 2021ஆம் ஆண்டு என 3 சந்தர்ப்பங்களிலும் இந்தியா நியூசிலாந்திடம் வீழ்ந்திருக்கின்றது தான் கூற வேண்டும். 2021ஆம் ஆண்டு டெஸ்ட் உலக சாம்பியன்ஷிப் இதுல இந்தியாவும் நியூசிலாந்தும் தான் பல பரிசு நடத்தின. அந்த போட்டியிலையும் இந்தியாவை தோற்கடிச்சு நியூசிலாந்து சாம்பியன் ஆயிருக்குது. நியூசிலாந்திடம் தோல்வி கண்டிருக்கக்கூடிய இந்திய அணி இம்முறை கண்டிப்பாக பழிக்கு பழி வாங்கத்தான் போகின்றது. சர்வதேச 20-20 போட்டி வரலாற்றுல இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையில இதுவரைக்கும் 30 போட்டிகள் நடைபெற்றிருக்கு. அந்த 30 போட்டிகள்ல இந்தியா 18 போட்டிகள்லையும் நியூசிலாந்து 11 போட்டிகளையும் வெற்றி வகை சூடி இருக்கின்றன. நியூசிலாந்து அணிக்கும் இந்திய அணிக்கும் இடையிலான இறுதியாக நடைபெற்ற 5 போட்டிகளை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அதில் இந்திய அணி 4 போட்டிகளிலும் நியூசிலாந்து அணி ஒரு தடவையுமாக வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். இந்த 2 அணிகளுக்கு இடையில அதிகபட்ச ஓட்ட எண்ணிக்கையை இந்திய அணி பதிவு செஞ்சிருக்கு. திருவனந்தபுரத்தில் 2026ஆம் ஆண்டு அதாவது இந்த வருடம் ஜனவரி மாதம் நடைபெற்ற போட்டியில் இந்திய அணி 5 விக்கெட் இழப்புக்கு 271 ஓட்டங்களை பெற்றிருக்கு. இது தான் நியூசிலாந்துக்கு எதிராக 20-20 போட்டியில் இந்தியா பெற்றுக்கொண்ட அதிகபட்ச ஓட்ட எண்ணிக்கை. அதே போல கோகுலன், நியூசிலாந்து ஆக குறைந்த ஓட்ட எண்ணிக்கையை 2023ஆம் ஆண்டு 66 ஓட்டங்களாக பெற்றிருக்கு. இதே அகமதாபாத் மைதானத்தில். இது ஒரு முக்கியமான அம்சம். அந்த மைதானத்தில் தான் இன்றைக்கு இந்தியாவும் நியூசிலாந்தும் பல பரிசு நடத்த இருக்கிறாங்க. இந்திய அணி இதுவரைக்கும் 3 சந்தர்ப்பங்களிலே இறுதிப் போட்டியிலே விளையாடி இருக்கின்றது. 2007ஆம் ஆண்டு, 2014ஆம் ஆண்டு, அதே போன்று 2024ஆம் ஆண்டு. இதில் 2 சந்தர்ப்பங்களிலே இந்திய அணி வெற்றி வாகை சூடியிருக்கின்றார்கள். இது அவர்களினுடைய 4வது இறுதிப் போட்டியாகவும் அமைந்திருக்கின்றது. இந்த வரலாற்றில் தொடர நடத்தின ஒரு நாடுமே இதுவரைக்கும் உலக சாம்பியனானதில்லை. இந்த வரலாற்றில் இலங்கை 2012ஆம் ஆண்டு உலக கிண்ண தொடரை நடத்தி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. ஆனால் அதில் அவங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்க. அதே நேரத்தில் அகமதாபாத் மைதானத்தில் ஃபைனலில் விளையாண்டு இந்திய அணி ஜெயிச்சதும் இல்லை. அப்போ இது தொடர நடத்துகிற நாடை பின்தொடர்ந்து வர்ற ஒரு சாபம்னு சொல்லி இந்த கிரிக்கெட் ரசிகர்கள் அந்த ஒரு சிலர் இருக்கிறாங்க இல்லையா, அப்படி ஒரு கருத்து வச்சு. ஆனால் திருஷான் இப்படி ஒரு விஷயமும் இருக்குது. 2024ஆம் ஆண்டுலையும் இந்திய அணி செகண்ட் செமிஃபைனலில் வின் பண்ணி ஃபைனல் வந்திருந்தாங்க, வின் பண்ணியிருக்காங்க. இந்த தடவை நான் நினைக்கிறேன் செகண்ட் செமிஃபைனலில் தான் இங்கிலாந்தை வெற்றி கொண்டு இருந்தாங்க. ஆகவே அதற்கான சந்தர்ப்பம் கூடுதலாக இருப்பது போல தான் எனக்கு தெரிகிறது. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க அந்த தொடரை நடத்துகிற நாடு இனிமேல் உலக சாம்பியன் ஆனதில்லை அப்படிங்கிற அந்த சாபத்துக்குரிய வரலாறு இன்னைக்கு புதுப்பிக்கப்படும். அந்த அதாவது தொடர நடத்துகிற நாடு வெற்றி கொண்டதில்லைங்கிற அந்த பிரச்சனைக்கு இதோட முற்றுப்புள்ளி கிடைக்க போகுது. அடுத்தது இதுவரைக்கும் சொல்லப்படாத இன்னும் ஒரு விஷயம்தான், 3வது தடவையாக 20-20 உலக கிண்ணத்தை வெற்றி கொண்ட நாடு என்ற ஒரு விடயம் இதுவரை இல்லை. ஆக அதுவும் புதுப்பிக்கப்படும். இன்னும் ஒரு விஷயமும் அதில் இருக்கின்றது. தொடர்ச்சியாக 2வது சந்தர்ப்பமாக சாம்பியன் ஆகாத நாடு அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் இருக்குது. ஆகவே இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறோம்னா அகமதாபாத்தில்
ஃபைனல்ல தோல்வி அடைகிற அந்த சரித்திரத்தையும் மாற்றி அமைக்கணும். இல்லாட்டி முடியாது. ஆமா, நீங்க ஏன் ஃபைனல்ல மட்டும் கொண்டு போயிட்டு அங்க அகமதாபாத்ல வைக்கிறீங்க? அதைத்தான் நானும் கேட்கிறேன். எதுக்காக கொண்டு போய் இறுதி போட்டியில தோல்வி அடையோன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்க அகமதாபாத் மைதானத்துல வைக்கிறீங்க? ஒருவேளை அந்த குஜராத் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஒருவேளை அது 1,32,000 ரசிகர்களை அல்லது பார்வையாளர்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மைதானமாகவும் காணப்படுவதால் உலகத்தில் மிகப்பெரிய மைதானமாகவும் இருப்பதன் காரணமாக பெரிய மைதானமா இருந்தது. கோகுலன், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட்டை அதிகம் நேசிக்கிறது ஒன்று ஈடன் கார்டன்ஸ் மைதானம், 2வது நம்மளோட சென்னை இல்லையா? இல்ல, நான் நினைக்கிறேன் இந்த தடவை போட்டி வச்சிருந்தா ரசிகர்கள் எக்கச்சக்கமா வருவாங்க. அதே போல இந்த ஈடன் கார்டன்ஸ் மைதானமும் அப்படிதான். கொல்கத்தால எக்கச்சக்கமான ரசிகர்கள் இருக்கிறாங்க. சொல்றது ஏற்கவும் முடியல, மறுக்கவும் முடியாம இருக்கு. ஆனா என்னன்னா, நான் நினைக்கிறேன் அந்த தோல்வி அடைகிற மைதானம்ங்கிறதுல அந்த மாற்றத்தை அது அப்படி இல்லை, நாங்க வெற்றி பெறுவோங்கிறதுக்காக கொண்டு வந்து இந்த தடவை அங்கே போட்டாங்களோ தெரியல. பார்ப்போம். நரேந்திர மோடி மைதானத்துல நடத்தணும். நரேந்திர மோடி தானே பிரதமராக இருக்கிறாரு. பாப்போம் என்னத்தான் நடக்குதுன்னு. அப்படி ஒன்று நடத்துறாங்க கண்டிப்பா. சரி, அதே போல இப்ப இந்த போட்டிகள் இப்ப நீங்க இவ்வளவு தைரியமா சொல்லி இருக்கிறீங்க. ஆனா நீங்க தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான நியூசிலாந்தோட ஆட்டத்தை பாத்தீங்களா? அரையிறுதியில தென்னாப்பிரிக்காவுக்கு மூச்சு விட முடியாம அடிச்சாங்க. ஏன் நீங்க இங்கிலாந்தோட நடனம் வச்சு பார்க்கலையோ? அந்த போட்டியும் பாத்தீங்களா? அப்ப இந்தியாவோட பந்து வீச்சு அந்த நிலைமையில இருக்குது. நாங்க தேவையான நேரத்துல பந்து வீசுவோம்ல. அதுல ஜஸ்பிரீத் பும்ரா கடைசி 2 ஓவர் எப்படி போட்டாருன்னு பாத்தீங்க தானே? ஹார்திக் பாண்டியா 19வது ஓவர் எப்படி போட்டாருன்னு பாத்தீங்க தானே? ரசிகர்கள் பார்த்துருந்தாங்க. அது சரி, என்ன செய்ய அந்த இங்கிலாந்து கேப்டன் கேட்ச் அதுலதான் எல்லாம் மேட்சஸ்ங்கிறது காலகாலமா இருந்து வர்றது தானே. அது சரி. இப்ப இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயுமே இந்திய அணி அபிஷேக் சர்மா இவரை இப்போ ஒரு கருத்து இருக்குது. சிலர் ரசிகர்கள் சொல்றாங்க அபிஷேக் சர்மா கடந்த போட்டிகள் எல்லாம் பிரகாசிக்கவே இல்லை, அபிஷேக் சர்மா ட்ராப் பண்ணலான்னு இருக்கிறோம். ஆனா அது நடக்காதுன்னு சொல்லி அவர் சூரியகுமார் யாதவ் அணித்தலைவரோட கருத்துல இருந்து தெரிய வந்திருக்கு. ஏன்னா அவர் சொல்றது சரியான ஒரு விஷயம். இப்போ இந்த போட்டிகள் எல்லாம் நாங்கள் சரியா விளையாண்டு வந்துட்டோம். இப்போ அணியில ஒரு ஒற்றுமை இருக்குதானே, அந்த ஒற்றுமையை உடைச்சிட்டு புதுசா இன்னொரு வீரரை கொண்டு வர்றதை விட அணி தோல்வி அடையாம இருக்கிறதுனால இது அபிஷேக் சர்மா ஃபெயில் ஆகி இருக்கிறாரு, பரவாயில்லை, அவரை பாதுகாக்க வேண்டிய கடமை அணி வீரர்களுக்கு இருக்கு அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. ஆனாலும் நீங்க சொல்வதை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். அடுத்தது இன்னொரு விஷயம், அபிஷேக் சர்மா நாங்கள் ஏற்கனவே கூறியிருந்தது தான், அபிஷேக் சர்மா சிறந்த ஓட்டங்களை உடனடியாக பெற்றுக்கொள்கிற சந்தர்ப்பத்தில் அதிரடியாக பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த இலக்கு அல்லது அந்த ஓட்டங்கள் வெகு விரைவாக அணிக்கு சேர்கின்றதை ஒழிய அந்த இலக்கு பெற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு ஏனைய வீரர்கள் சொதப்பினார்கள் என்று கூறுவதற்கான இடமும் இல்லை. ஏனென்றால் சொன்னால் அந்த இடத்தை வேற ஏதோ ஒரு வீரர் நிரப்பிவிட்டு தான் செல்கின்றார். சஞ்சு சாம்சன் நேற்று முன்தினம் இப்போ இந்த 2 நாளைக்கு முதல்ல ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தார். சமூக ஊடகங்கள்லேருந்து நான் விலகி இருக்கிறேன், சமூக ஊடகங்களில் வர்ற எந்த விமர்சனத்தையும் என்ன ஆதரித்து வந்தாலும் சரி எதிர்த்து வந்தாலும் சரி நான் எதையுமே பார்க்கறதில்லை அப்படின்னு சொல்லி. அது நான் நினைக்கிறேன் நம்மளோட இலங்கை வீரர்களுக்கு ஒரு சிறந்த ஒரு உதாரணமாக எடுத்துக்காட்டாக இருக்கும். அவர் சொல்கிறாரு, நான் கஷ்டப்பட்டு ஃபெயில் ஆகிற நேரம், டீமில் இருக்கிற நேரம், டீம்ல இருந்து வெளியே போன நேரம் என்னோட நெருங்கி இருக்கிறவங்க இருக்கிறாங்க, அவங்க எப்பயுமே என் கூட இருக்கிறாங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போ நான் பிரகாசித்தாலும் இப்போ எனக்கு நிறைய ஆதரவு இருக்குது, நிறைய பேர் என்னை வாழ்த்துறாங்க. அப்படி இருந்தும்னா சமூக ஊடகங்கள்லேருந்து ஒதுங்கி தான் இருக்கிறேன். அது என்ன மன ரீதியாக அழுத்தம் இல்லாமல் ஒரு நிலைமைக்கு உயர்த்துது அப்படின்னு சொல்லியிருந்தார். அதாவது தொழில்முறை கிரிக்கெட்டர்களுக்கு இந்த மாதிரியான சமூக வலைதளங்கள் பயன்படுவது அவ்வளவு ஆரோக்கியமாக இருக்காது. அதுவும் இவ்வாறானதொரு உலக தரம் வாய்ந்த ஒரு தொடர் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் அவ்வாறு செய்வது தவறு. நீங்கள் கூறியிருந்த அந்த தசுன் ஷானக்வினுடைய அந்த இன்டர்வியூ அல்லது ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் சம்பந்தமாக தான் கூறியிருந்தீர்கள். அன்று தசுன் அதை கூறியிருந்தார். ஆகவே இவ்வாறான சில பல திருத்தங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது ஒரு சில அணிகளுக்கு. ஆனாலும் அந்த சஞ்சு சாம்சனுடைய அந்த விடயம் மிகவும் சிறந்ததாக இருக்கின்றது. இந்த இரு அணிகளை சேர்ந்த வீரர்களில் அதிகம் பேசப்பட்ட வீரர்களாக இருக்கின்றார்கள் என்று பார்க்கும்பொழுது நாங்கள் குறுகிய ஒரு சிலரை மாத்திரம் எடுத்துக்கொள்ளலாம். அதிக ஓட்டங்களை அதே போன்று பேசப்பட்ட வீரர்கள் என்று பார்க்கும் பொழுது இந்திய அணியினுடைய இஷான் கிஷன், சஞ்சு சாம்சன், சூரியகுமார் யாதவ், அதே போன்று ஃபின் எலன், டிம் ஷெபர்ட் போன்ற வீரர்கள் துடுப்பாட்டத்திலே சிறந்த முறையிலே பேசப்பட்டிருக்கின்றார்கள். அதே போன்று 16 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கக்கூடிய ஆக்சிப் சிங், வருண் சக்கரவர்த்தி 14 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கின்றார். ரச்சின் ரவீந்திரா 11 விக்கெட்டுகளுடன் பேசப்பட்டிருக்கின்றார். அதே போன்று அதிக அளவில் பேசப்பட்டு தேடப்பட்ட நியூசிலாந்து வீரர் ஒருவர் இருக்கின்றார், மேட் ஹென்ரி. அவரும் 10 விக்கெட்டுகளை இந்த போட்டித் தொடரில் வீழ்த்தியிருக்கின்றார். அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியவர்கள், அதே போன்று ஓட்டங்களை பெற்றவர்கள் என்று சொல்லி வேறு ஒரு பட்டியல் இருந்தாலும் இந்த இரு அணிகளிலே இருக்கக்கூடிய சிறந்த வீரர்களை தான் நாங்கள் வரிசைப்படுத்தியிருக்கின்றோம். நிச்சயமாக இந்த இந்தியா நியூசிலாந்துக்கு எதிரான போட்டி, இந்த போட்டி எப்பயுமே
இந்த நொக் அவுட் சுற்றுகளில் வந்து மிக சவாலாக அனல் பறக்கும் விதத்தில் நடக்கிறத கடந்த காலங்களில் நாங்கள் பார்த்துருக்குறோம். அதே போல தான் இன்றைக்கு இறுதி போட்டியும் இறுதி வரைக்கும் ஒரு சுவாரஸ்யமாக இருக்கணும். எந்த அணி வெற்றி பெற்றாலுமே இந்த சுவாரஸ்யம் இன்றைக்கு இருக்கும்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கிறோம்.